இப்போ லைவ்ல கமருதீன், பார்வதி, அரோரா எல்லாரும் சேர்ந்து கமருதீனுக்கும் பார்வதிக்கும் சண்டை. அரோரா அவங்க சைடு நியாயத்தையும் எடுத்து வந்து சொன்னாங்க. அந்த இடத்துல ஒரு விஷயம் நடந்துச்சு. பார்வதி வந்து பயங்கரமாக அழ ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு முன்னாடி வந்து நீ மூடு அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க கமருதீனை. கமருதீனும் திருப்பி நீ மூடு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. 2 பேரும் மாறி மாறி அக்யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. நிறைய சண்டை போட்டுக்கிட்டாங்க. கடைசியில் வந்து பார்வதி வந்து அழ ஆரம்பிச்சிருவாங்க. அழ ஆரம்பித்தோடனே எல்லாருமா போயிட்டு ஒரு பொண்ணை பற்றி முக்கியமாக விக்ரம் சொல்கிறாரு, ஒரு பொண்ணை பற்றி பேசும்போது என்ன வார்த்தை பேசுகிறோம் சபையில் அப்படிங்கிறத நீ பார்த்து பேசணும்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஏன்னா அவர் சொல்லியிருப்பாரு, உனக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கணும் உன்னோட கேரக்டர் என்ன அப்படிங்கிறதுன்னு சொல்லியிருப்பாரு. அப்போது அந்த இடத்துல அந்த வார்த்தை கண்டிப்பாக தப்பு. இந்த வார்த்தை தப்புனா அப்போ கமருதீனை வந்து கேரக்டர் அசாசினேஷன் பண்ணதும் தப்பு தானே, அவரை பண்ணதும் தப்பு தானே, அவரும் மனுஷன் தானே. பயங்கரமாக அழுதோடனே எல்லாருமே பாரு பக்கத்தில் போய் கூஞ்சிட்டாங்க. யாருமே கமருதீனுக்கு சப்போர்ட்டுக்கு வரல. அந்த இடத்துல கமருதீன் என்ன சொல்கிறான்னா, என்னடா ஒரு பையனா அப்போ என்ன வேணால் பண்ணலாமா, எல்லாரும் அழுத உடனே சும்மா போய் சப்போர்ட் பண்ணாதீங்கடா, இந்த பக்கம் சாரி சொல்கிறடா, இந்த பக்கம் எனக்கு அப்படி தான் தோணுச்சு அப்படின்னு சொல்கிறா, அதுக்கு மேலே கேட்டால் நான் வெளியே போய் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், இங்கே வச்சு சொன்னால் தப்பாயிடும்னு சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு கிளியராக சொல்கிறாரு. கமருதீனுக்கு கிளியரான ஆர்டிகுலேஷன் ஸ்கில்ஸ் இல்லாதனால இந்த சாரியை ஒழுங்காக கேட்கலங்கிறத அவருக்கு கிளியராக எடுத்து சொல்ல தெரியல. ஏற்கனவே பார்வதிக்கு ஆர்டிகுலேஷன் ஸ்கில்ஸ் ஜாஸ்தி, அவங்களுக்கு நல்லா பேசி எந்த இடத்துலேருந்து எஸ்கேப் ஆக தெரியும். இதில் பார்வதிக்கு எதுவுமே பேச தெரியாத மாதிரி மொத்த பேரும் பார்வதி சைடு போயிட்டாங்க. கமருதீனுக்கு வந்து ஏற்கனவே ஒன்றும் பேச தெரியாது, அவருக்கு போய் ஹெல்ப்புக்கு சப்போர்ட்டுக்கோ யாருமே நிற்காம அவர் தனியாக விட்டுட்டாங்க. உண்மையிலேயே சாரி கேட்டிருந்தா என்ன பண்ணிக்கணும், நான் ராங் சாய்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ். நான் விக்ரம் வந்து அதை கிளியராக போட்டு அன்றைக்கே லாயரை எப்படி பேசினாரு நம்ம பார்த்தோம், அந்த மாதிரி கிளியராக அந்த வேர்ட்ஸை சேஞ்ச் பண்ணி கம்ப்ளீட் அந்த இஷ்யூவை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டாரு. அவர் மேலே ஒரு ஃபேக் அலிகேஷன், அவரோட ஒய்ஃபுங்கிற ஒரு வார்த்தை சொன்னதுக்கே அவருக்கு அவ்வளோ கோவம் வந்துச்சு. அப்போ அந்த பையனை வந்துட்டு பேட் டச் பண்ணான் அப்படின்னு சொல்லும்போது அவனுக்கு கோவம் வராதா, அவன் சைடு நியாயத்தை எடுத்து சொல்லணும்ல. இப்போ பாரு ஒரு இடத்துல கூட ஆமாம் நான் ஃபேக் அலிகேஷன் தான் வச்சேன் அப்படின்னு சொல்லவே இல்லை. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எனக்கு அந்த மாதிரி தோணுச்சு, ராங் சாய்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ், அப்படி இப்படி என்னெல்லாமோ குட்டிக்கர்னு அடித்தாங்களே தவிர நான் வந்து ஃபேக் அலிகேஷன் பண்ணினேன், அன்னைக்கு பண்ணிட்டேன், ஃபேக் அலிகேஷன் தான் நான் பண்ணேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை அவங்க எங்கேயுமே சொல்லலை. அப்போ கமருதீன் தான் சொல்கிறார், கன்சென்ட்டுங்கிற ஒரு வார்த்தைக்கு நான் பிச்சை எடுத்திருக்கேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. யாருமே அந்த இடத்துல கமருதீன் சைடு பேசலை. இப்போது எனக்கு என்னென்னா, இங்கே எல்லா கண்டஸ்டன்ஸுக்குமே அவங்கள பற்றி ஒரே ஒரு வார்த்தை யாருமே நான் சொல்லலை, எல்லாரும் A to Z அவ்வளோ பேருமே ஒரு வார்த்தை சொன்னால் அந்த வார்த்தையை பிடிச்சிக்கிட்டு அப்படி தொங்குறாங்க, அப்படி சண்டை போடுறாங்க. அப்போ கமருதீன் பற்றி வைக்கிற ஃபேக் அலிகேஷன் மட்டும் எப்படி? அந்த இடத்துல அரோரா வந்துட்டு நிஜமாகவே கமருதீனுக்காக நின்று பேசினாங்க. ஒரு இடத்துலையுமே அவன் என்னை பேட் டச் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த இடத்துல சொன்னதுனால கமருதீனுக்கு தான் அந்த இடத்துல ஒரு சின்ன சப்போர்ட்டாக இருந்துச்சு. பட் அதுக்கப்புறமும் என்ன சொல்கிறாங்கன்னா, பாரு வந்து நான் ஏற்கனவே சாரி கேட்டுட்டேன், நம்ம ஆல்ரெடி பேசி முடிச்சிட்டேன், ஆல்ரெடி பேசி கிளியர் க்ளோஷர் கொடுக்கல, அதை கரெக்டாக வந்து பார்வை எக்ஸ்போஸ் பண்ண கமருதீனுக்கு தெரியலை. அவரும் நிறைய தப்பு பண்ணியிருக்காரு. ஏன்னா வந்து ஆல்ரெடி அன்வான்டட் டச் பண்ணியிருக்கான்னு சொல்லுற ஒரு பொண்ணு கூட அவர் போய் பேசினதே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தப்பு. அதுக்கு பாரு என்ன எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறாங்கன்னா, எனக்கு ஒரு நாள் கோவம் வந்துச்சு, அதனால் நான் அப்படி சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. ஸோ இப்போதைக்கு சண்டை இல்லை நான் நினைக்கிறேன். என்ன ஆக போகுதோ தெரியல. ஒருவேளை இன்றைக்கே ஈவினிங் கூட சேர்ந்துருவாங்க. அதை பற்றி உங்களுடைய கமெண்ட் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.